சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி பண்ணுவோமா? அதுக்கு சின்ன சின்ன கத்திரிக்காய் பார்த்து நல்லா கோடு போட்டு நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பூச்சி இல்லாத கத்திரிக்காய் பார்த்து எடுத்துக்கோங்க. மீதி இருக்கும் எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10 பற்கள் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கணும். அதே கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4-5 முழு பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். மசாலா கறியை விடாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்ச மசாலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான புளித்தண்ணியை ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு சர்க்கரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சி ஜார் தண்ணியை அதில் கழுவி ஊற்றிட்டு கூடவே நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்ல கொதி வந்த உடனே எடுத்து வச்ச கத்திரிக்காய் இது கூட போட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மூடி போட்டு வேக விடுங்க. மூடி போட்டு வேக விடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அந்த உப்பு காரம்லாம் பிடிச்சி புளி தண்ணியெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்து பரிமாறுங்க. வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க.